Black Thunder, where fun never ends. OT Main Road, Metupalayam. Jo jo jo. ஒரு வேன் எடுத்துட்டு போங்க, அவனை பிடிச்சின்னு வந்து நல்லா கூப்பிடு. அங்கேயே அவங்க வீட்டில் அவனை நல்லா கும்புறி அவன் கை கால் உடச்சிட்டு வாங்கடி. திருநங்கைகளை வச்சு என்னதான் செய்யறாங்க? பணம் சம்பாதிக்கிறாங்க. நாங்க செக்ஸ் ஒர்க் பண்ணது, நாங்க பாலியல் தொழில் பண்ண பணமா, எங்க உடம்பு வித்த பணம். அவன் சொல்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட உண்மை கிடையாது. கிலோ கணக்குல தங்க நகைகள் நாயக்குகள் போட்டு வந்ததா மந்த்ரா சொல்றாங்க. அவன் எடுத்து சம்பாதிச்சு கொடுக்கலையே. 10 லட்சம் ரூபாய் வரை வாங்குறாங்க இந்த நாயக்குகள், அதுவும் அடிச்சு புடுங்குறாங்க அப்படின்றாங்க. அடிச்சு புடிங்கதான் மந்த்ரா மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருப்பாங்க. நான் பாலியல் தொழில் போக முடியுமா? நான் என் கடையில யாசம் கேட்டேன்னா ஒரு காலத்துல நான் கேட்டதான். எனக்கு வருமானம் இதுதான். எனக்கு வந்துட்டு 49 பொண்ணுங்க இருக்காங்க. 49 பொண்ணுக்கு 230 பொண்ணுங்க இருக்கிறாங்க. 230 பொண்ணுங்களுடைய 160 பேத்திங்க இருக்காங்க. என் ஒரு பொண்ணு 1000 ரூபாய் கொடுத்தானே, 49 பொண்ணு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு எவ்வளவுங்க? நீங்க செய்றீங்க திருப்பி. நீங்க கேளுங்க, நிறைய தான் இருக்காங்க. நீங்க சொல்லுங்கன்னா என் குடும்பத்தையே உட்கார வச்சிருப்போம் ஃபுல்லா. 21 நாளைக்கு கட்டுப்பட்டு நான் வாழ்றேன். ரஜினி அம்மாவே. ஆமா, ரஜினி அம்மா நான் பெரிய கொம்பா. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ரஜினி அம்மாள் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம்மா. வணக்கம். ஒரு பெரிய பூகம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பியிருக்காங்க. மந்த்ரா அப்படிங்கிற திருநங்கை அவங்க வந்து கலாட்டா கொடுத்த ஒரு பிரத்யேக பேட்டியில நாயக்குகள் எல்லாம் வந்து திருநங்கைகளை வச்சு நிறைய அராஜகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஒரு லிஸ்டே போடுறாங்க. நம்ம ஒன்னொன்னா பேசுவோம். முதல்ல இந்த மந்த்ரா அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டை ஒரு நாயக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க? நாயக்கன்னு சொல்றது வந்துட்டு ஒரு தலைவி, வரும் சங்கதி வந்து வழி நடத்துறவங்க அவங்க எல்லாமே. புரியுதுங்களா? மந்த்ராவோட தனிப்பட்ட கருத்து இதில் வச்சு திணிக்க கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு அரசியல்வாதி வட்டம்னா அதுக்குள்ள வந்து முதல்வர் இருக்கிறாரு, துணை முதல்வர் இருக்காங்க, மந்திரி இருக்காங்க, வட்டம் மாவட்டம் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தான் நாயகங்களையும். புரியுதுங்களா? அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து இதுல வந்து பகிரக்கூடாது. அவங்க மட்டும்தான் பேசினாங்க. இப்போ ஒரு நாயக்கு சேலாங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா மூளைக்கு மைக் பிடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் உண்மை. நாங்க இன்னும் அதை பத்தி பேசல. புரியுதுங்களா? அவ திருந்து வா, அவ தப்ப உணர்வா, உணர்ந்துட்டு வந்து ஏன்னு கேட்டா அவளும் திருநாங்க, நாங்களும் திருநாங்க. அவளை மாதிரி நாங்களும் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்ட இது எங்கேயோ போய் முடியும். இல்ல, அது நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க. அவ சொல்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட உண்மை கிடையாது. ஒரு குற்றச்சாட்டு உண்மை இல்ல. வழக்கமாவே திருநங்கைகள் அப்படின்னாலே இல்ல நாயக் அப்படின்னாலே எப்ப ரஜினி அம்மாவை கூப்பிடுங்கம்மா, அது என்னன்னு கேட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிங்கிற கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஆமா. ஆனா திருநங்கைகளுக்கு பிரச்சனைனாலும் எப்ப ரஜினி அம்மாவும் இப்படிதான்ப்பா அப்படிங்கிற ஒரு பேச்சு கண்டிப்பா. அப்ப அதுக்கான ஒரு மறுபதில் அப்படிங்கறது உங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த நகைகள் நாயக்குகள் வந்து கிலோ கணக்குல நகைகள் போடுறாங்க. இப்போ சோசியல் மீடியால நீங்களுமே ஒரு நகையெல்லாம் போட்டு வரதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த கிலோ கணக்குல நகைகள் எல்லாம் உங்களோட சொந்த சம்பாத்தியம் இல்ல, எல்லாமே திருநங்கைகள் சம்பாதிச்சு நாயக்குகளுக்கு கொடுக்குறாங்க. எங்க பணம்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழுது அந்த அம்மா. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதாங்க. புரியுதுங்களா? யாரும் ஒன்றும் மந்த்ரா சம்பாதிச்சு கொடுத்து எல்லாரும் அவங்க மாட்டி வரல. அவங்கவுங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறிதான் கஷ்டப்பட்டு. அதுல 4 தங்கமும் இருக்கலாம், 4 பித்தளையும் இருக்கலாம். புரியுதுங்களா? இருக்குங்க, இல்லெல்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்போ திருநங்கைல பெண்கள் கூட சரி, ஒரு கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க, அவங்ககிட்ட இருந்தா தங்கம் போட்டு வருவாங்க, இல்லைன்னா கவரிங்க போட்டு வருவாங்க. அப்படிதான் திருநங்கைகளும். புரியுதுங்களா? வசதியான திருநங்கைகளும் இருக்காங்க, வசதி இல்லாத திருநங்கைகளும் இருக்காங்க, நடுத்தர திருநங்கைகளும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க. ஒரு திருநங்கைனால எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அவ வந்து எடுத்த உடனே அவ ஒண்ணு சம்பாரிச்சு கொடுக்கலையே, அவன் எடுத்து சம்பாரிச்சு கொடுக்கலையே. அவ யாருக்கு சம்பாரிச்சு கொடுத்தா? பெரிய மேட அன்பு அப்படிங்கிறவங்க, அவங்க அம்மா, அவங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்கேன். அவங்க கோயில் வச்சிருக்காங்க. 10,000 இருந்து 50,000 வரை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அன்பு நாயக் அக்கா வந்து கோவில் வச்சிருக்காங்க. அவங்களுடைய வருமானம் அது இல்லாம அவங்களுக்கு கீழே இருக்க அவங்க மகன் இருக்காங்க. அவங்க சந்தி சேலா, சடக்கு சேலா, டக்கரு குக்கர், அதான் 4 தலைமுறை அவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்குன்னு எல்லாரையும் சொல்லுங்க. அவங்க கொடுக்கறது என்னன்னா, இப்போ ஒரு தீபாவளி பொங்கல் வருது. இப்ப நீங்க குடும்பத்தோட போறீங்க. நம்ம குடும்பத்துக்கு இப்ப நம்ம இந்துவா இருந்தா தீபாவளிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? துணிமணி, பலகாரம் எல்லாம் எடுத்து போய் நம்ம கொடுப்போம். ஒரு கிறிஸ்டினா இருந்தா நம்ம கிறிஸ்துமஸுக்கு எடுத்துப்போம். ஒரு இஸ்லாமியரா இருந்தா நம்ம ஒரு இஸ்லாமத்துக்கு தொழுறவங்களா இருந்தா நம்ம போயிட்டு ஒரு ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோ நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சு நம்ம கொடுப்போம். எங்களுக்கு யார் கொடுப்பா? எங்களுக்கு யார் கொடுப்பா? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்தவங்க தான் நாங்க. எங்களுக்கு கீழே எடுத்து வளர்த்த திருநங்கை தான் எங்களுக்கு கொடுப்பாங்க.
புரியுதுங்களா? அவங்க 500 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம், 20,000 கொடுக்கலாம், 50,000 கொடுக்கலாம் வசதி இருந்தால். ஏமா இப்போ நீங்க வந்து சொல்றீங்க ஒரு அம்மாக்கு வந்து ஒரு பிள்ளை கொடுக்கறது வந்து ஒரு பாசத்துல கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த அம்மா பிள்ளை அப்புறம் வந்து அந்த தலைமுறைன்னு சொல்றாங்க, நாயக், ஜமாத், இது எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் என்ன, இது என்ன கலாச்சாரம், இது என்ன கட்டமைப்பு? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஜமாத்துன்னு சொல்றது வந்து ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல 10,000 உறுப்பினர் இருக்கலாம், 20,000 உறுப்பினர், ஏன் 50,000 உறுப்பினர் கூட இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப மந்த்ரா சொன்னாங்க 50 கிலோமீட்டருக்கு 21 நாய்க்குங்க. இந்த 50 கிலோமீட்டர்ல 21 நாய்க்கு உருவான பிறகு எதனா திருநங்கையால பிரச்சனை வந்து நீங்க கேள்விப்பட்டீங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜமாத்துன்ற ஒரு மூலத்துல கொண்டு வந்து ஒரு பொது இடத்துலயோ ஒரு பொது மண்டபத்தையோ பிடிச்சு அதுல பேசுவாங்க. அதான் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க கட்ட பஞ்சாயத்து? கட்ட பஞ்சாயத்து சொல்றது வேற, புரியுதுங்களா? ஜமாத்துன்னு சொல்றது வேற. 21 பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அம்மாங்க இருக்காங்க, எங்க ஆயாங்களா இருக்காங்க. இப்ப எங்க ஆயா உட்காந்துருக்காங்க. இப்ப எங்க ஆயா சொன்னாங்க நான் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்க பல தலைமுறையை பார்த்துருக்கோங்க, அவங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும். புரியுதுங்களா? இப்படிதான் காலமா நாங்க வந்து கட்டுப்பட்டு வரோம். இதுதான் உண்மை. கட்ட பஞ்சாயத்தெல்லாம் இது கிடையாது. ஜமாத்துல என்ன சொல்றாங்க நான் கீழ்ப்படிவேன், நான் கட்டுப்படுவேன். எனக்கு கீழே இருக்க என் பொண்ணு, மருமக, பேத்தி, டக்கரு, குக்கரு, பேத்தியோட பேத்தி, பேத்தியோட பேத்தி, 7 தலைமுறையும் சரி நான் என்ன சொல்றேன் கட்டுப்படுவாங்க. இதுதான் உண்மை. கட்டுப்பட்டவங்க தான் ஜமாத்து. இப்ப எங்க அம்மா என்ன சொல்றாங்க நாங்க அதை கேட்போம். நான் என்ன சொல்றேனோ என் பொண்ணு, என் பேத்தி, மருமக அப்படிதான். இதுதான் வந்து ஜமாத்து. புரியுதுங்களா? ஒரு நல்லது நாள் நினைச்சா 21 திருநங்கையும் நாயக்குங்களும் ஒன்னா சேருவாங்க. 21 நாய்க்கு சேலாங்கன்னா மகளுங்க, மருமகளுங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. நம்மளால முடிஞ்ச காசை வந்து அவங்க மேல பெயில் இறைப்பாங்க. புரியுதுங்களா? 10 ரூபாய் நோட்டுக்கு தான். இல்ல அததானே இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அபிஷேகத்துல குளிக்கிறாங்க திருநங்கை. அபிஷேகம் இப்ப வடநாட்டுல டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, இறக்கலையா? சேடுங்க இறக்கலையா? அது பணமானு சொல்ற முடியுமா? அப்ப இது உங்களோட கலாச்சாரத்துல ஒரு பகுதியா? அது ஒரு பகுதி. எங்களோட கலாச்சாரம் காலங்காலமா எங்களுடைய கலாச்சாரம் அது. பம்பாய், பூனா, டெல்லி, கல்கட்டா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி எல்லா நாட்டிலயும் சரி, சிங்கப்பூர், மலேசியால கூட இப்படித்தான் கிலோ கணக்குல தங்க நகைகள் நாயக்குகள் போட்டு வந்ததா மந்த்ரா சொல்றாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா உங்க வீட்டுல வந்து ஒரு நாளைக்கு ஒரு செட் வாங்கி போட்டு வருவாங்க, தம்பி வீட்டுல போயிட்டு ஒரு நாள் ஒரு செட் வாங்கி போட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. மந்த்ரா அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு திருநங்கைகளும் அந்த மாதிரி கொடுத்துறாங்க, அவங்க அம்மா இல்ல ஆயா அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க, அந்த பணம் எல்லாமே நாங்க கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து சம்பாதிச்ச காசுன்றாங்க. எல்லாரும் யாசகம் எடுத்தவங்க தான், எல்லாருமே பாலியல் தொழில் பண்றவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. புரியுதுங்களா? அதை 4 வகையா பிரிங்க, டைவர்ட் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்லுங்க, நான் பாலியல் தொழில் போக முடியுமா? நான் என் கடையில யாசகம் கேட்டனா? ஒரு காலத்துல நான் கேட்டதான். இன்னைக்கு நான் கோயில்ல உட்கார்ந்துட்டு நீங்க பாக்குறீங்க, எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய பொழப்பு, என்னுடைய வழி இதுதான், எனக்கு வருமானம் இதுதான். நான் சீட்டு பிடிப்பேன். புரியுதுங்களா? சீட்டு பிடிச்சா எனக்கு எதனா கிடைக்கும். நான் கோயிலில் ஒரு குறிக்கு 300 ரூபாய் வாங்குறேன். நான் ஒரு நாளைக்கு 100 குறி பார்த்தாலும் எனக்கு வருது. புரியுதுங்களா? ஒரு பேய் ஓட்டு இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தீங்க, 3 பேய் பிடிச்ச பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. புரியுதுங்களா? அதுக்கு நான் சொன்னேன் இவ்வளோ ஆகும், இவ்வளோ கொடுங்கன்னு சொன்னேன். அதை கிடைச்சா எனக்கு ஒரு 10,000 5,000 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 5 பேய் ஓட்டினா என்னுடைய வாழ்க்கை போதும். புரியுதுங்களா? என் குடும்பத்தில் இருக்க என் பொண்ணுங்க அதை ஓப்பனா ஒத்துக்கிறீங்க, இது போதும், எனக்கு இது போதும், இது எனக்கு போதுங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் கும்புற தெய்வம் சொல்றேன், எல்லா தெய்வத்தையும் வச்சிருக்கிறேன். நாகூர் ஆண்டவர் இருந்து வேளாங்கண்ணி மாதா வந்து நான் கும்புற அங்கால சொல்றேன் வச்சிருக்கேன். இது எனக்கு போதும். புரியுதுங்களா? என் பொண்ணுங்க கொடுப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுங்க கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க பாசம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு தலைமுறை பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளாடி எங்களை அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க. அவ சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப பாசம் நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்துட்டு 49 பொண்ணுங்க இருக்காங்க. 49 பொண்ணுக்கு 230 பொண்ணுங்க இருக்கிறாங்க. 230 பொண்ணுங்களுடைய 160 பேத்திங்க இருக்காங்க. மொத்தம் அப்ப என் குடும்பம் எத்தனை பேரு வந்துருச்சு? இப்போ மாசத்துல ஒரு நாள் என் பொண்ணு எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பா. என் ஒரு பொண்ணு 1000 ரூபாய் கொடுத்தானே, 49 பொண்ணு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு எவ்வளவுங்க? என் பேத்திக்கு 200 300 கொடுக்கட்டும், 300 ரூபாய் கொடுக்கட்டும். புரியுதுங்களா? 210 பேர் இருக்கிறாங்க, 210 220 பேர் இருக்கிறாங்க. எனக்கு கொடுக்குறாங்க 200 ரூபாய் 300 ரூபாய் வச்சுக்கோங்க, நான் சம்பாதிக்கிறேன். புரியுதுங்களா? அதே சமயம் என் பொண்ணுங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு நான் போய் செய்வேன். நீங்க செய்றீங்க திருப்பி. நீங்க கேளுங்க, நிறைய தான் இருக்காங்க. நீங்க சொல்லிங்கன்னா என் குடும்பத்தையே உட்கார வச்சிருப்போம் ஃபுல்லா. இந்த ரோடு பத்தி இருக்காது. நாயக்குகள் வந்து திருப்பி திருநங்கைகளுக்கு செய்றீங்க, செய்யறதாங்க முறை. அதுதான் முறை. அதான் கேக்குறேன், என்ன செய்வீங்க? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா என்ன? சரி, ஒரு திருநங்கை ஆபரேஷன் பண்ணாம இருக்காங்க, அந்த திருநங்கைக்கு ஆபரேஷன் பண்ணி 30 41 நாள் பால் ஃபங்க்ஷன்ல வரும்போது, இப்ப மாமியாரா இருந்தா
நான் என்ன பண்ணோம் அவங்களுக்கு ஜோக்குன்னா ஐ மீன் உங்களுக்கு நான் சொல்ற பாருங்க, கொலுசு, மெட்டி, மூக்குத்தி, லட்சானா 5 குண்டு, கருப்பு மணி, பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட்டு, பச்சை வளையல், கம்பல், மோதிரம், ஜடப்பில்லை எல்லாம் வச்சு மண்டபத்தில் ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம போய் செய்யணும். புரியுதுங்களா? அதே என் பொண்ணுங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு வருஷ பூஜைன்னு ஒன்று கும்பிடுவாங்க. அப்போ நம்மளால முடிஞ்சது ஏதோ போயிட்டு போய் நம்ம செய்யலாம். 6 சவரமோ 1 சவரமோ செய்யலாம். அவங்க திருப்பி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம 1 சவரம் செய்யணுமா, அவங்க திருப்பி நம்மளுக்கு 6 சவரம் வச்சு கொடுப்பாங்க. அப்படிதான் ஜமாத்தோட வாழ்க்கை, அப்படிதான் திருநங்கையோட வாழ்க்கை. புரியுதுங்களா? நான் கொடுத்து ஓதும் போது என் மகளும் எனக்கு கொடுத்து ஓதுவா. அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை. ஒரு பால் சடங்கு அப்படின்னு சொல்றீங்களா? திருநங்கை பால் சடங்கு. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து 10 லட்சம் ரூபாய் வரை வாங்குறாங்க இந்த நாயக்குகள். கிடையவே கிடையாதுங்க, கிடையவே கிடையாது. 10 லட்சம் யாரு வாங்கினது? அதுவும் அடிச்சு புடுங்குறாங்க அப்படின்றாங்க. ஏங்க இப்போ அடிச்சு புடிங்கா மந்திரா மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருப்பாங்க? மந்திரா மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருப்பாங்க? புரியுதுங்களா? அடிச்செல்லாம் புடுங்க மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி, மோளம், மண்டபம், அந்த ஃபங்க்ஷனுக்கு வேண்டியது எல்லாமே சேர்த்து மீதி போனா 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ள முடியும். புரியுதுங்களா? ஆமா, 1.5-2 லட்சத்துக்குள்ள தான் அந்த ஃபங்க்ஷன்ல தான் இந்த காசு ஆமா எடுப்பாங்க. அது வந்து சந்தோஷமா இறைக்கிறதுங்க. நம்ம அம்மா, நம்ம ஆயா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாருமே எல்லாம் 10 ரூபாய் நோட்டு தான், 10 ரூபாய் நோட்டு தான். புரியுதுங்களா? ஏங்க எடுக்கிறதே யாசகம். புரியுதுங்களா? இப்ப பாலியல் வந்து நம்ம பாலியல்ல போயிட்டு அவன் போகும்போது அவன் கடிப்பான், நம்மளை மிதிப்பான், அரைப்பான், குத்துவான். அதெல்லாம் கஷ்டப்பட்டு 500 ரூபாய் கத்தி 100 ரூபாய் கத்தியமா இறைப்பாங்க. வசதியா இருக்க திருநங்கை இறைப்பாங்க. புரியுதுங்களா? எல்லா திருநங்கையும் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க, அவ்வளவு நகை போட்டிருக்காங்க. நீங்க கஷ்டப்படு. வேலைக்கு செல்லக்கூடிய திருநங்கைகள் கொஞ்சம் இதுல இருந்து வேணாம், நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும், எல்லாரையும் மாதிரி நம்மளும் மரியாதையா வாழணும் அப்படின்னு நினைக்கிற திருநங்கைகள் கூட நாயக்குகள் கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. அவங்களால அது வெளியே வர முடியல, மூளைச்சலவை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு திருநங்கை வராங்கன்னா ஒரு சிசரிங்க்கு எவ்வளவு ஆகுது தோராயமா நான் சொல்றேன், 1 லட்சமோ 1.5 லட்சமோ ஆகுது. அந்த சிசரிங் முடிஞ்சோடனே அந்த 40 நாள் வச்சு பார்க்கணும், அந்த டியூப் எடுக்கணும். இதெல்லாம் வந்து நாயக்குகள் தான் பாக்குறாங்க. ஆமா, வேற யார் பாக்குறா? வேற யார் பாக்குறா? நாய்க்கு சேலங்க தான் பாக்குறாங்க. நாய்க்குன்னு சொல்றது 21 நாய்க்கு இருக்கிற குடும்பத்தை தான் பார்ப்பாங்க எல்லாமே. ஒவ்வொரு நாய்க்கு வீட்டுல 10 திருநங்கை ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, 5 திருநங்கை அந்த குடும்பத்துல பாத்துக்குவாங்க. அந்த பால் ஃபங்க்ஷன்ல எல்லா திருநங்கை நாயக்குங்களும் வருவாங்க. புரியுதுங்களா? தள்ளப்படலாம் இல்லை, நல்லா சொல்றீங்க. இப்போ அவங்களுக்கு டியூப் எடுக்கணும், அந்த 40 நாள் அவங்களுக்கு வந்துட்டு கட்டன் சாயா, அந்த எண்ணெய் ஊத்தலும் எல்லாமே கூட இருந்து பார்க்கணும். பிழைக்கிறதும் உண்டு, பிழைக்காதும் இல்லை. உயிருக்கே பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா. ஏங்க வராது? ஒரு ஆண் உறுப்பே அறுத்து போடும்போது உயிர் வாழ முடியுமா சொல்லுங்க? அப்படி இருந்து கடவுள் மாதிரி எங்களுக்கு 2வது கடவுள் வந்து டாக்டர் தான். அவங்க எங்களுக்கு பக்குவமா இருந்து சிசரிங் பண்ணி எல்லாமே பண்ணி வாழ வச்சு அனுப்புறாங்க. அப்போ 41வது நாள் சொந்த பந்தம், ஜாதி ஜனம், கொத்து கொடி எல்லாம். எங்களுக்கு சொந்த பந்தம் யாருங்க? எங்க அம்மா அப்பால வருவாங்களா? எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க வருவாங்களா? கிடையாதுல்ல. எங்க சொந்த பந்தம் திருநங்கைங்க தான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆட பாட அந்த ஃபங்க்ஷன் செய்வோம். எல்லாம் மொத்தம் 5 லட்சம் வந்துருமா? 5 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறது? எப்படி சம்பாதிக்கிறது? நீ முன்னையே டெய்லியும் சம்பாதிச்சு ஒரு 500 1000 டெய்லியும் திருநங்கை நாயக்கிட்ட கொடுத்து அவங்க சேர்த்து வச்சு உனக்கு நல்லது பண்ணுவாங்க. இதுதான் நடக்கிற வழிமுறைகள், இதுதான் விதிமுறைகள். இப்ப இந்த தண்டு அப்படின்னு சொல்லிட்டு அபராதம் விதிக்கிறாங்க, அது வந்து மனித தன்மையே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்றேன். கேட்டுக்குங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் அடிதடி இருக்கு, எல்லாத்துக்கும் சண்டை இருக்குது. புரியுதுங்களா? உங்க இதுல வந்து நேரம் நீங்க ஸ்டேஷனுக்கு போவீங்க, கொள்ளுவீங்க. எங்க இதுல அப்படி கிடையாது. நாங்க 21 நாய்க்கும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீ ஒரு பிரச்சனை அங்க பண்ற, இல்ல ஒரு இடத்துல நீ திருடுற, ஒரு கடைக்காரன் எங்களுக்கு ஃபோன் பண்றானே, உடனே எங்கள் நாயகங்களுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. உடனே நாங்க அந்த இடத்துல போயிட்டு நீ எவ்வளவு திருடுன, நான் இவ்வளவு திருடு, நம்ம வயிற்று பொழப்பு அந்த காசை வாங்கி கொடுத்துட்டு வரோம் நாங்க. ஒன்னாச்சா? 2வது தண்டு தான். இந்த தப்பு பண்ணதுக்கு இந்த அவனுக்கு 10,000 ரூபாய் தண்டு. ஆமா, 11,000. அதுக்காக இல்ல, பெரிய பெரிய பிரச்சனைக்காக 11,000 ரூபாய் தண்டு. இப்ப போறோம், வழியில போறோம், புரியுதுங்களா? பர்சு தொடங்க நாங்க காசு வைக்கணும்னு எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி பிரச்சனை உடனே ஸ்டேஷன்ல சொல்றாங்க. அதுக்கு நாய்க்கு செலாங்க அங்க போயிட்டு ஆபீஸ் மூலியமா போயிட்டு அந்த பர்சனல் எடுத்த காசை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு வராங்க. நீ திருப்பி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது, இந்த அவனுக்கு 10,000 ரூபாய் தண்டு அப்படி சொல்ற. இதுதான் உண்மைங்க. புரியுதுங்களா? எதிர்த்து பேசினாலே அபராதம். அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. பேசுறதுதான் இல்லைங்க வாயி. நீ வாயிருக்கு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவ. நாங்கெல்லாம் ஒண்ணும் பேசாம கிடையாது. நாங்கெல்லாம் பேசணும்னு நினைச்சா எப்படியோ பேசுவோம்.
புரியுதுங்களா? மத்தவங்க பேசுறாங்களோ இல்லையோ, ரஜினி அம்மா பேசினாலே போதும். ஆனா இப்போ அமைதியை எதிர்பார்க்கறீங்க. உண்மை அதுதான். ஏன்னா என்னுடைய 21 நாயகின் கட்டுப்பட்டு நான் வாழ்றேன். ரஜினி அம்மாவே. ஆமா, ரஜினி அம்மா நான் பெரிய கொம்பா இல்ல, சாதாரண ஒரு திருநங்க தான். என்னுடைய நாயக்குங்க, என்னுடைய அம்மா, என்னுடைய மாமியாருக்கு நான் கட்டுப்பட்டு வாழ்ந்தாதான் எனக்கு நான் வாழ முடியும். நீங்க இப்பவும் செய்றீங்க. இப்பயும் நான் செஞ்சுதான் இருக்கிறேன். நீ அந்த ஜமாத்துல நுழைய உனக்கு கஷ்டமா இருக்குதா, நீ தாராளமா விளைவிக்கும். மந்த்ரா சொல்றது உண்மைதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா நாயக்குகள் அது மூலமா ஒரு கொலை மிரட்டல் இருக்கு. அது யாரும் கொலை மிரட்டல் எல்லாம் விடலங்க. அன்னைக்கு கூட முன்னம்மா என்ன சொன்னாங்க, போங்க போயிட்டு வந்துட்டு அவனை தூக்கிட்டு வாங்க அப்படி சொன்ன. நானும் தான் பார்த்தேன். புரியுதுங்களா? ஒரு உரிமை. ஏன்னா அவங்களுக்கு இவ பேத்தி. ஆமா, மந்த்ரா பேத்தி. புரியுதுங்களா? அன்பு அம்மாவுக்கு, அன்பு நாயக்கு பொண்ணு. அதை நீ புரிதல் இல்லாம பண்ணினா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. ஒரு உரிமையில தான் சொல்லி அமிச்சேன். நீ அவங்க பேரு தலைமையில வச்ச மாதிரி சொல்ற. அவங்க கிட்டே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றீங்களா? நீங்க உள்ள போய் பிறந்தா மந்த்ராக்கு அதை தெரியும். அங்க போயிட்டு மவுண்ட்ல இருந்து மீனாம்பாக்கம் வரைக்கும் போயிட்டு நீங்க கேளுங்க, அப்ப மந்த்ராக்கு அதை தெரியும். ஜமாத் இந்த நாயக்குகளுடைய கட்டுப்பாட்டு இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு காலம் இருந்திருக்கும் இல்லையா? அப்ப என்ன இருந்தது, இப்ப என்ன இருக்கு, அந்த மாற்றத்தை சொல்லுங்க. அப்ப அவங்க செஞ்சுட்டு சண்டை சாடி கிண்டலு கேலி அவங்க பணத்தை போடும்போது அப்படிதான் இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. 21 நாளைக்கு என்ன சொல்றாங்களோ அதை கட்டுப்பட்டு இன்னமும் 10,000 15,000 திருநங்கை கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சென்னையில மட்டும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுல வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற. எங்களோட கலாச்சாரத்துல உள்ள பூந்து நீ கலாச்சாரத்தையே அசிங்கப்படுத்தினவன் நீ. இப்போ மந்திரா அவங்க தான் மைய புள்ளியா இருக்காங்க என குற்றச்சாட்டை முன் வச்சதுனால இப்போ அவங்களே ஜமாத்தோட ஒரு நல்லிணக்க பேச்சுவார்த்தைக்கு வந்தா ஜமாத்துடைய பதில் என்ன? உங்களுக்கு தெரியாத நான் ஒண்ணு சொல்றேன். 5 நாளைக்கு முன்னாடி அவளை கூப்பிட்டாங்க, ஒரு மண்டபத்துல வச்சு பேச கூப்பிட்டாங்க. எல்லாருமே நீ வந்திருக்கணும். வந்துட்டு 21 நாயக்குங்கள 4 நாயக்கு தான் வரல. அன்னைக்கு எனக்கு சரியான சுகர் ஏறி போய் நான் மயக்கப்பட்டே விழுந்துட்டேன். அதனால என்ன வரமுன்னு என் பொண்ணுங்களை அமைச்சேன். பெரியவங்க மாலைக்கு அம்மா வரல, 2வது வியாசரப்படி பானம்மான்னு சொல்ற அம்மா வரல. மெஜிவங்க நீ வந்துட்டு ஒரு செகண்ட் அவங்களாம் இல்ல போல நீ ஏன் இறங்கி போன? பேசவே இல்லையா? பேசவே இல்லை. அந்த 4 பேருக்காக பேசவே இல்லை. மத்த எல்லா நாயக்கும் உட்கார்ந்தாங்க. மூத்தவங்க பெரியவங்க அவங்க வந்துட்டு மந்த்ரா பேசலாவா, உங்ககிட்ட நான் பேசுறவான்னு கூப்பிட்டது கூட நீ உதார்த்துட்டு போன. அவங்க வயசுக்கு நீ ஈடாவியா? ஒரு திருநங்கை ஜமாத்தே சேர்ந்து உட்காந்துச்சு. சரி இதெல்லாம் நம்ம ஒன்னா சந்தோஷமா பழைய மாதிரி இருக்கலாம், வேணாடைய பண்ணு. அந்த இடத்துல நீ என்ன பண்றோம்? நல்லா நீ திருநங்கையா இருந்ததுன்னா சரிம்மா எல்லாரும் பேசுங்க, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க பெரியவங்களாம், மன்னிச்சிடுங்கம்மா, நான் இனிமேல் சந்தோஷமா இருக்கேன் அப்படி சொல்லதான் நம்மளுக்கு முறை. அதை விட்டு நீ இறங்கி போனா என்ன முறை இருக்கு? Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam. Jo jo jo